நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள கடைவீதிகளில் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, புதுக்கோட்டையில மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா பொருட்களை வாங்கிட்டு வராங்க, தற்போதைய சூழல்? பாலா, புதுக்கோட்டை நகரில் முக்கிய வணிக வீதியாக கீழராஜ வீதி, மேலராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி உள்ளிட்ட வீதிகள் இருக்கு. இந்த வீதிகளில் தான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் கூட்டமாக குவிந்து ஜவுளி உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்றாங்க. இப்ப தொடர்ந்து இன்று நாளை விடுமுறை வருவதால இன்றைய மாலை வேளையில் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. இப்போ மாவட்டத்திலையும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடந்த 3 நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில தரைக்கடை வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களும் சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. மழை பெஞ்சிட்டு இருப்பதால பொருட்களை வாங்குற சிக்கல் ஏற்பட்டிருக்கு. தற்போது மழை கொஞ்சம் விட்டிருப்பதால மக்கள் கூட்டமாக துணிகளை வாங்கி சொல்றாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடுறோம். இப்போ சந்தோஷமா வந்து பொருட்கள்லாம் வாங்குறீங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கிருக்கீங்க? விலைவாசி அப்படி இருக்கு? விலைவாசி எல்லாம் பரவாயில்ல, இங்க நல்லா இருக்கு. எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் ஓகே தான். தீபாவளிக்கு வாழ்த்துக்கள். மக்கள் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறாங்க. நம்ம கூட ஒரு ஜவுளிக்கடையில் தான் நிற்கிறோம். ஜவுளிக்கடையிலையுமே அதிக அளவில் கூட்டம் காணப்படுது. ஏன்னா நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய நிலையில இறுதிக்கட்ட வியாபாரமாக பொதுமக்கள் துணிகளை ஆர்வமோட வாங்கி வச்சிடறாங்க. இப்போ கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்ததால பெரும் சிரமத்துக்கு உள்ளானாங்க. இறுதிக்கட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு தொடர்ந்து விடுமுறை வருவதாலும் இப்போ மழை கொஞ்சம் ஓய்ந்திருப்பதாலும் மக்கள் அதிக அளவில் கூடி ஜவுளி உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்றாங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புதுக்கோட்டை நகரை பொறுத்தவரையில் இந்த கீழராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி, மேலராஜ வீதி தான் முக்கிய வணிக வீதிகள். இங்க மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால காவல்துறையினரும் ஒரு 100 சிசிடி கேமரா பொருத்தி இருக்காங்க. 100 சிசிடி கேமரா பொருத்தி தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த வணிக வீதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. மழை மற்றும் இன்று ஓரளவு வராமல் இருந்துச்சுன்னா தரைக்கடை வியாபாரிகள் தப்பிப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 500க்கும் மேற்பட்ட தரைக்கடை வியாபாரிகள் வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கு தரைக்கடை அமைச்சிருக்காங்க. இந்த நகர வீதியில் தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்து வந்ததால அவங்களோட வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மழையை விட்டுட்டா தங்களோட வியாபாரம் நல்லா இருக்கும். தங்களோட கடன் வாங்கி செலவு பண்ண தொகையை மீட்டலாம் நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மக்கள் கூட்டம் இப்பதான் அதிகரிக்க தொடங்கி இருக்கு நகரின் முக்கிய வணிக வீதிகளில். இன்று இரவு வரைக்கும் இந்த கூட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். நாளை இரவு முதல் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் இப்ப இந்த மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கி இருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. போல விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.